ஜூக்கு வந்திருக்கோம். இந்த பெரிய ஸ்டாண்டு guys, மாசிக் ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நேராக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் போகிறோம். பீச்சுக்கு தானே போகிறோம். நடைப்பயணம் ஒன்றும் இல்லை. நம்ம தலைவர் சகாரி வந்து அவன் ரூமில் தங்க போயிட்டான். இப்போ கார் எடுத்து வந்துட்டு இருக்கான். வந்தோடனையும் போக வேண்டியதான். எனக்கு ஃபோட்டோ அமைச்சிருப்ப நான் இதான் தங்கியிருக்க இடம். நான் தங்கியிருக்க இடம்னு சொல்லிட்டு அதை காட்டலாம். நானும் பாலையில் வந்து கஷ்டப்படுறேன்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா பெரிய பெரிய பில்டிங்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கான். நம்பாதீங்க guys, நிறைய பேர் உங்களை ஏமாத்துறாங்க. துபாயில் இருந்து துபாயில் ஸ்கேம் பண்ணுவாங்க. துபாயில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வர வேணாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. பாருங்க புர்ஜ் கலிஃபா இங்கேருந்து பார்க்க கிட்ட இருக்கலாம். ஆனால் 10 கிலோமீட்டர் இருக்குமா புர்ஜ் கலிஃபா? 10 கிலோமீட்டர் தாண்டியே இருக்குமா அந்த கேஸ். தமிழ் ராக்கிங்க கிளம்பியிருக்கான். இன்னைக்கு மண்டே இல்லை மச்சான் டே அப்படிங்கிற மாதிரி ஃபயராக இருக்கான். ஆமா இப்படிதான் போனேன். இப்ப நான் வந்து கிராஸ் ஆகிட்டு ரைட்ல போயிட்டேன். நீ போன பள்ளி இங்க இருக்கு. எங்க இதுவா? என்னடா சம்பந்த டீஷர்ட்டோட வேலை மைனிங் சொல்றான். சரியான மைதான சாலை ஆவுது கோயிந்தோட சத்தா மாதிரி இருக்கு அந்த மைதானல. ஏய் இதெல்லாம் இம்பார்ட் நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு போடுங்கடா. நீங்க என்ன வந்துட்டு இருக்கீங்க? என்னடா மனிதாபிமானம் இல்லை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வாங்கி வரலாம். எனக்கு உட்காரலாம் வா. இங்கே வர ஆமா அன்னைக்கே நான் வயிற்று பேர் பண்ணி கொடுத்துருவோம். பாகிஸ்தான் இவ்வளோ மொத்தமா இருக்கு. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நைட்டு அபுதாபியில் தங்கலான்னு பிளான் பண்ணி தடங்கள் பல தடங்கள் 1 2 இல்லை பல தடங்கள். அதனால தங்க முடியாம காட்ட முடியல வீடியோல. திரும்ப துபாய்க்கே வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா சொன்ன இடத்துல போயிட்டு பூஜி பிஜிப்பாங்கல்ல, அது எனக்கு அவ்வளோவா தெரியாத டீட்டெயிலு. அந்த இடத்துல தங்கலான்னு போனோம். சாவுல் தான் அருமையாக விசாரிச்சாரு. விசாரிச்சுட்டு 100 திரம்ஸ் தான் 6 பேருக்கு அப்படின்ட்டு தங்குறதுக்கு போனோம். அந்த 100 திரம்ஸ் சொன்னப்பே நாங்கள் யோசிச்சிருக்கோம். அவன் யோசிக்காமல் போயிடலான்ட்டு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா 100 திரம்ஸ் கொடுத்தோம். நல்ல வேலை ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்தோம். ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கொடுத்துருந்தோம்னா காலையிலலாம் கொடுத்துருந்தோம்னா மாட்டியிருப்போம். அவள் செத்தான் எங்க ட்ரிப்பே கேன்சல் ஆகிருந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நடந்தது நைட்டு 12:30 மணிக்கு அப்புறம் அபுதாபிலேருந்து கிளம்பி துபாய் வந்து 2 மணிக்கெலாம் நல்ல தூக்கம். மணி இப்போ 11:40 ஆகுது. நீங்கள் நல்ல தூக்கம். நேற்றுலாம் தூக்கம் இல்லை, நீங்கள் நல்ல தூக்கம் தூங்கியாச்சு. இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரில. உண்மை இப்போனா தெரில. இப்போ ஒரு வழியாக துபாய்க்கு வந்தாச்சு. அல்குஸில் தான் இருக்கோம். இப்போ எங்கே போகிறது என்னன்னு தெரியல. பார்ப்போம். உமல் கோயிலில் ஜூ இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போகிறதா இல்லை சஃபாரி பார்க்குக்கு போகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேர் எங்கேயோ வேறு கடைக்கு போய் சாப்பிட போகிறேன்ட்டு போயிட்டானுங்க. நாங்கள் 4 பேர் தான் இங்கே இருக்கோம். எப்போ வருவானுங்க என்ன எதுன்னு தெரியல. வந்ததுக்கப்புறம் தான் சேர்ந்து போகணும். நேற்று ஃபுல்லாக நல்லா அழைச்சி அபுதாபியில். நேற்று மட்டும் வண்டி ஒரு 600 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
3 பேர் டிரைவர் இருக்கோங்கிறதுனால மாற்றி ஓட்டு நல்லா அடிச்சுட்டு வந்த வண்டியை. இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட போகுதுன்னு தெரியல. அது மேரியாட் அல்பட்ராஸ் துபாயிலே ஃபர்ஸ்ட் வந்து டொயோட்டாவோட பில்டிங் அங்கே தான் இருக்கு. ஆமா கீழே குட்டியா கட்டுவாங்க அது டைம்ல இப்போ அது நல்ல பெரிய பில்டிங் அந்த காலத்துல. இப்போ அது வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஆக்சுவலி இது பாலைவனம்டா, ஏதோ பாலைவனம். முத்தே நீ தான் நான் தான் நடந்து அந்த ஏத்துறேன். கைஸ் ஜூஸ் என்னடா ஃப்ளேவர் இது? சரி கலரை பத்தியா சாவலே கலரை பாரு. தட்டி வந்த தரநல்லோ தென்குடிக்க தென்குடிக்க நேரம் உண்டல்லோ தேவதைக்கு வெட்கம் வந்தல்லோ முத்து வந்து முத்தம் கொடுத்தல்லோ பூவுக்குள்ள புயல் அடித்தல்லோ குழுவால் இல்லை மொட்டம். गाइस இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஜூ நேம் போடு என்னது गाइस அந்த ஜூல நிறைய விலங்குகள் இருக்க சொல்லிருக்காங்க. சிங்கம் புலிலாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. போய் பாப்போம் வாங்க. அதோட பெரிய விலங்கு எங்க கார்ல ஒருத்தர் இருக்கான். பாருங்க மனசு பறி கொடுத்தா மாதிரி எனர்ஜி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அவனுக்கு எனர்ஜியே கிடையாது. அவனுக்கு கிரிக்கெட்னு சொல்லுங்க. அப்ப எல்லா எனர்ஜியும் இருக்கு. பேட் பண்ணோட நிப்பான். இந்த பாருங்க டெசர்ட். அந்த நேரம் பயங்கர வெயிலாக இருக்குது எங்கேயும். ஷூ வந்தாச்சு, அந்த ஃபீஸ் கட்டியாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு பார்க்க வேண்டியதான். ஜூக்கு வந்திருக்கோம். பெரிய ஸ்டாண்டு. கேஷ் டிக்கெட் வாங்கியாச்சு. எடுத்துட்டு ஒருத்தவங்க ஒரு இடத்துல நிற்க வேண்டிய. சரி அது வந்து போச்சு. மண்டே பாரு கலர் கலரா இருக்கு. என்ன சரி இது முள்ளு மாதிரி இருக்குது. கேஷ் இந்த பறவை பேரு கிரைனி. பார்த்துக்கோங்க. இங்க என்ன இருக்கு? டீரா ஏ ஹைனாவா? கரடிடா. गाइस உங்க கண்ணுக்கு ஏதோ தெரியுதா? உள்ள கரடி இருக்கு. ஏய் எந்துரலே அப்படிதான் போய் பண்ணோம். அப்படிதான் பண்ணோம். டேய் மகேந்திரா அந்த இது இல்ல எந்திரிக்கவே மாட்டேறாங்க. என்னடா வாத்த போய் இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க? சுவாமனா சாப்பாடு இந்த நிற்கிறான் பாரு. என்னடா அது வெளியில் அடிக்கிறாங்க பாட்டுக்கு. دي كانت كثيرة. இருக்காங்க கோட் எல்லாமே இருக்குன்னு தெரியறதுக்கு தான். என் பர்ஸ் கொடுக்க போறேன்டா அந்த இது. என்ன 10 அடி பிண்டி போறா.
குட்ராப்பா குட்ரா கிட்டக்க போய் குட்ரா யாரு கபான் வேலை கையை என்ன கையை வரா கையை வரா கையா என்ன தெரியும் இந்த இதாச்சு ஏய் உள்ள இருக்குது எவ்வளோ தெரியும் ஏ ஆமா சுத்தம் வச்சுக்காரு எல்லாம் நைட் டைத்துல நம்மளுக்கு எல்லாம் செத்து தூக்குறா சடா உன்னை பார்க்கணும் சடா இந்த குதிரையெல்லாம் நான் எங்கள் ஊர் கார்குடி ரோட்லேயே பார்த்துருக்கேன் அந்த அம்மாக்கு எவ்வளோ தைரியத்தை பற்றியா ஹே கியூட்டீஸ் பாய் அதான் தூங்கணும் அதான் சூப்பராக தூங்கணும் சமயமெல்லாம் ஓ இதுக்காக தான் முன்னாடி அனுப்பி விட்டு பின்னிடுவியா அப்படியா சரி 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 நிறைய பியூட்டிஃபுல் இந்த கம்பு போறேன் அந்த கம்பு போறேன் சாரி கைஸ் இங்கே உங்களை பார்த்துக்க யாரும் இல்லை நீ ஷார்ட் ஃபீல் பண்ணாத ஓகே சோத்துக்கு வைக்கி விலங்கு தானே அதுவும் எனக்கு புரியுது உன்னை யாரும் பார்க்க மாட்டோம் உனக்கு சாப்பாடு தானே வேணும் எங்க அந்த கீரை கட்டு நீங்க மாடெல்லாம் விலங்கா வச்சிருக்கீங்க இதெல்லாம் எங்க ஊர்ல நார்மலா ஒரு வீட்டுல வளர்க்கறது தான் ஆடு இந்த அஞ்சு பேர் ஆடு அப்படி கத்தாரா டேஞ்சர் போவாம என்னடா கை கால இந்த மொத்தம் இருக்கு டாடி இது பெண்ணு டாடி இது பெண்ணு எங்க பார்த்த பெண்ணு பெண்ணு பேனா வச்சிருக்கு
இப்படி போகிறீங்க அடுத்த வீடியோ வாங்குறேன். வராம திறமை வெளியே நின்ட்டான். இப்ப அவனை லியோ கன்ஃபார்ம் பண்ணிடுவான். லியோ சரி மணி என்னக்கா தெரியலையா? அதுக்கு உணவு இது உணவிட வேலை. ஆமா உணவு இல்லைன்னா பட்டு தூங்கிட்டு இருக்க சாப்பிட்டுட்டு மணி என்ன? He is also sleeping there, see? Nicely they are sleeping. என்னடா எல்லாம் படுத்து தூங்குதே, மொத்தம் கூட அலர்ட்டா இல்லையடா. கைஸ், இந்த விலகெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது, அதே மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இன்னொருத்தவங்க கஷ்டப்படுத்தி நம்ம வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் எங்கே போயிட்டாலும் தேடிட்டு இருந்தேன்டா நான். பயங்கர டயர்டாயிடுச்சு. சரி, ஜூ பற்றி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உன்னோட ரிவ்யூஸ். துபாயில் நான் நிறைய ட்ரிப்பு போயிருக்கேன். ஒருத்தனை ட்ரிப் நான் 25 கிராம்ஸுக்கு ஓகே தான். 100 கிராம்ஸுக்கு கார் பெட்ரோல் போட்டு சுற்றுறாங்க நம்ம. அதுவும் இல்லாமல் பிரோஜனமாக கொடுத்து எல்லா விலகும் தூங்கிட்டு இருக்க டயத்தில் வந்துட்டோம். அது இல்லாமல் அது சாப்பிட்டுட்டு நல்லா டயர்டாக. நம்ம லைஃப்பில் பார்க்கணும்னு ஒரு ஆசை தான். அப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்து எல்லா விலங்கும் பார்த்துட்டு நினச்சேன். நம்ம மோஸ்ட்டாக விலங்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட கிளம்பிட்டு தான் வரண்டா ஐயாச்சாமி. ஆக்சுவலாக இப்போ தான் உமல் கோயில் ஜூக்கு வந்தோம், முடிஞ்சு திரும்பி கிளம்பியாச்சு. நேற்றுலேருந்து சும்மா சுற்றிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு ஒர்த்தாக ஒரு பிளேஸுக்கு போகிறதுக்கு 25 dirhams ஃபீஸு. நல்லா இருந்துச்சு. பார்க்காத அதெல்லாம் பார்த்தோம். சில பேர் சிங்கம் புலிலாம் நான் பார்த்தது கிடையாது. தஞ்சாவூர் பூங்காவுக்கு சின்ன வயசில் போயிருக்கோம். ஆனால் தஞ்சாவூர் பூங்காவில் டச் பண்ணி ப்ளே பண்ணலாம், அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். காய்ஸ், இந்த ஜூவில் வேலை பார்க்குறவங்க ரொம்பவே கஷ்டம். இந்த வந்த கொஞ்ச நேரத்தில் எங்களால் சுத்தவும் முடியல. சுற்றியில் பாருங்கள், ஃபுல்லாக டெசர்ட்டு. இந்த வெயிலில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நல்லா பார்க்குறேன். அரேபியா இன்சூரன்ஸு தமிழா எங்கே இருக்கா? நேரம் இருக்காம காய்ஸ், ஷார்ஜாவுக்கு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே நம்ம அப்பா கடை இருக்குது, சயோனா ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு, அங்கே தான் சாப்பிட போகிறோம். இந்த கடை இப்போ தான் சஜஸ்ட் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், பிரியாணி எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டான். நேற்று அபுதாபியில் வந்துட்டு சாப்பாடு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவனும் நாங்கள் போன நேரத்தில் நல்லா இல்லையா அப்படின்னு தெரியல. இவங்க சாப்பிட்ட பிரியாணி நல்லா இருந்துச்சு. நான் மட்டன் கேட்டேன், பிரியாணி நல்லா இருந்துச்சு. மட்டன் வேறு மாதிரி ரைஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பேசி நல்லவன் பேசி பட்டம் வாங்கிட்டு ஆனால் இவன் வாந்தி எடுத்துட்டு இருந்தான் நைட் ஃபுல்லாக.
பிரியாணி நல்லா இருந்துச்சு guys. ஆம்பூர் பிரியாணி பெஸ்ட் பிரியாணி தான். மட்டன் அதனால தான் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இவங்க சொன்ன எங்கள் அப்பா கடை சைவனா எப்படின்னு எனக்கு தெரியல. மட்டும் இல்லை சாவலும் நீ நல்லா சாப்பிட்ணும். அவன் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான். ஓகே guys, சாப்பாடை பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது துபாய், அபுதாபி அங்கெல்லாம் கம்பேர் பண்ணால் இங்கே ரெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா துபாயில் இருந்தாங்கன்னா கார் ஒன்று வச்சுட்டு இங்கேருந்து டியூட்டி போய்ப்பாங்க. மோஸ்ட்லி இங்கே தான் நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. மந்த்லி ரெண்டெல்லாம் கம்மி. நாங்கள் ஒரு நாள் தான் ஆட்டோம். சரி ஓகே, நாங்கள் நம்ம சாப்பிட போகலாம் காய்ஸ். இந்த கடை தான் சாப்பிட போகிறோம். ஃபாசில் உட்காந்துருக்கா? டேய் என்ன சீரியஸாவா? சத்தாவுமே இருக்கியா? கைஸ், இப்போ நம்ம இருக்க இடம் வந்து ஷார்ஜா கிடையாது, ஆவூர் தான். ஏன்னா உள்ள ஃபுல்லாக ஆவூர் ஆளுங்க தான் இருக்காங்க. நம்ம அண்ணனுங்க, நம்ம ஊர் பசங்க, ஒரே கொண்டாட்டம் தான். கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். يا رب يا رزاق نويت اكمل ديني بارك في ذريتي وعمري وسنيني ارزقني رزق حلال. பழைய நினைவு ஞாபகம் இருக்கா? காய்ஸ், டிராகன் பால் வந்தாச்சு. ஆசி வரல, எல்லாம் இருக்கு டயர்ட் சொல்லிட்டு கார்லேயே அப்புறம் தூங்கிட்டான். நாங்கள் மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்காக போகிறோம்.